அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு சோஃபியா மன்சூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் ஊர் உடுப்பி ஸ்டைல் இட்லி வடை சாம்பார் தான் நம்மளுடைய சேனலில் லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 kg இட்லி ரவை எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக அவல் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்டகிரியன்ஸும் பார்த்திங்கன்னா நான் இது வந்து நாளே நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிடணும். நாள் மத்தியானமே இட்லி ரவாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். உளுந்தையும் ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் ஊற வச்சுட்டு ஈவினிங் 5 o'clock போல் நம்ம உளுந்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அந்த இட்லி ரவாவில் ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு உளுந்து முக்கால்வாசி அரைப்பட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்பா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த ரவா கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு வேணுனாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டரை நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டணும். இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு துவர் தால் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறோம். பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டு இதில் கொதிக்க வைக்க போகிறோம். என்னடா தண்ணியில் கொதிக்க வைக்கிறோமே சாம்பார் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாம்பார் வேறு லெவலாக இருக்கும். உடுப்பி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 4-5 பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் சேர்த்த தேவையில்ல, இந்த காய்கறியெல்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. இதெல்லாம் கொதிக்கும்போது இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த சவுத்தைக்காய் இப்போ நான் வீடியோவில் காய்ச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து சவுத்தைக்காய். இந்த சவுத்தைக்காய் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு மிடில் இருக்க அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த தோலை பீல் பண்ணக்கூடாது, அப்படியே தான் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் சொரக்காய் டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் இந்த காய் கிடைக்காட்டி நீங்கள் சொரக்காய் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள், சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த காயெல்லாம் போட்ட பின்னாடி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒரு 3/4 பதத்துக்கு வறுத்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா வரமிளகா வறுத்தா தான் நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. வறுத்த எல்லா பொருட்களையும் இதிலே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு மற்ற எல்லா குழம்புகளுக்குமே இந்த மிளகாய் எல்லா மல்லி எல்லாம் சேர்த்து அப்போவே வறுத்து அரைச்சி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருமே பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ காய் வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை ஊற்றிக்கணும். பருப்பு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நிறுத்திக்கிட்டேன். இந்த சாம்பார் வந்து தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நல்லா பருப்பு ஊற்றி நல்லா ஒரு பாயில்டு நல்லா 2 தடவை கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து வடாவுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன் உளுந்து. இந்த உளுந்து அரைக்கும் போது எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் வந்து எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். மாமியாரை வந்து அரைச்சி தர சொன்னேன், கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால சரின்ட்டு அவங்களும் அரைச்சி கொடுத்தாங்க. பேட்டர் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு பேட்டர் கூட கொஞ்சமாக நமக்கு எப்பயுமே உளுந்த வடை செய்யும்போது அரிசி மாவு போடணும் இல்லையா, அதனால் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் சாம்பார் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துண்டு வெல்லம், சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம். ஒன் சைடு நான் வந்து சட்னிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், அதை தான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறோம். அதுக்காக நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, இது மட்டும் போதும் தாளிப்புக்கு. இதெல்லாம் பொன்னிறமாக வணக்கி இதில் ஊற்றிட்டோன்னா உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி. சாம்பார் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்படி தண்ணியாட்டம் இருந்தால் தான் அந்த இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டிப்பாகி சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றலான்னு பேட்டர் எடுத்தேன். பேட்டர் நல்லா புஃப்னு ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. பேட்டரை பார்க்கும்போதே தெரிஞ்சு இன்றைக்கி இட்லி வேறு லெவலாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. சரி இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு தேவையான ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், சில்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சு. இப்போ அந்த இட்லியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பருன்னு இருக்கும்.
கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு சாம்பார் மட்டும் நான் இப்போ வச்ச சாம்பார் தான் ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் வந்து வடை போட மாட்டேன், அத்தை தான் போடுவாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி அன்னைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேட்டரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அத்தை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வடை சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா புசு புசுன்னு. இட்லி, வடை, சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சண்டே ஸ்பெஷல் அப்படின்னாலே, சண்டேனாலே ஸ்பெஷல். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தா, நீ சமைக்கிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போடுறதுனால 58 செகண்டுக்குள்ளே அந்த மெசேஜ் எல்லாம் சொல்லி ஆகணும். அந்த ஃபுட்டு, அந்த என்ன நம்ம சமைக்கிறோமோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் சொல்லி ஆகணும், அதுக்கான மெசேஜும் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காக தான் அவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவளுக்காகவே லாங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வடை மலை இப்படி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது எங்கள் ஊர் ஸ்பெஷல். இது பேர் வடா டிப்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இப்படி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக ஊற்றி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.